அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை மிக முக்கியமான விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க, உங்கள் விதியவே மாற்றும். அப்படி என்ன நாம் ஒரு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யணும், என்ன வழிபாடுகள் செய்யணும், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சேர்ந்து வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த நாளில் நாம் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையவே நம்ம விதியவே மாற்றக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். எல்லாருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்கிறாங்கம்மா, இதில் என்ன சிறப்பு? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த திரிபுஷ்கர யோகம், சோடசக்கலை நேரம், இந்த மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இதில் நாம் வருடத்தில் 4 முறையே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலில் போய் நாம் பெருமாளை சேவிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மை நிலையில் நம்ம இருந்தாலும் அது அனைத்தையும் தீர்த்து வைப்பார் பெருமாள். நம்ம மற்ற நாட்களில் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னாலும் நம்ம வாழ்க்கை மாறும். ஆனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம விதியவே மாற்றக்கூடிய ஒரு காலம் அப்படின்னாலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தான் சொல்லுவாங்க. இதை முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா முனிவர்களும் ஞானிகளும் மட்டுமே அறிந்திருந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை இப்போ மக்கள் எல்லோருமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும், அந்த வழிபாடு செய்வதனால் நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்மளுக்கு இன்று இரவு நள்ளிரவே ஆரம்பிச்சிடும். மிட்நைட்லேயே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ மிட்நைட்டில் நம்மளுக்கு எப்போவுமே கோவில் திறந்திருக்காது, இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதிகாலை நேரத்தில் இருந்து விடியற்காலை 4 மணியில் இருந்து நம்மளுக்கு 10:30 மணி வரைக்குமே நம்மளுக்கு டைம் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளே நம்ம பெருமாள் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் கொடிமரத்தோடு இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கோவிலை தேர்வு செஞ்சுக்கோங்க. இல்லைம்மா எங்கள் வீட்டில் கொடிமரமெல்லாம் கிடையாது, ஆனால் பெருமாள் கோவில் இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு கொடிமரத்தோடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெருமாள் ஆலயத்தை தேர்வு செஞ்சுக்கலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, கையில் ஒரு 27 மலர்கள், இது எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம். அரளிப்பூவாக இருக்கலாம், செவ்வந்தி பூவாக இருக்கலாம், மல்லிகை பூவாக இருக்கலாம், ரோஜாவாக இருக்கலாம், என்ன பூவாக வேணாலும் இருக்கட்டும். 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எண்ணியை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூவை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொடிமரத்தில் போய் நின்றுட்டு முதல்ல பார்த்திங்கன்னா, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஒரு முறை வலம் வந்துட்டு ஒரு பூவை அந்த கொடிமரத்தில் வையுங்க. அதே மாதிரி 27 முறை வலம் 27 பூக்களை வைத்த பிறகு உள்ளே போய் கருடாழ்வாரை சேவிச்சிட்டு அதுக்கடுத்து பெருமாளை பாதத்திலிருந்து அப்படியே மேலே அவரை பார்த்து நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு 2 நெய் தீபங்கள் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலைகள் சாற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படின்னா நெய் வாங்கி கொண்டு பெருமாள் ஆலயங்களுக்கு கொடுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். 50 கிராம், 100 கிராம், 1/4 லிட்ரு, 1/2 லிட்ரு, உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. அளவு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வாங்கி கொடுக்கறது தான் முக்கியம். அப்போ அந்த கருவறையோடு அந்த கொடிமரத்தோட பெருமாள் ஆலயங்களை 27 முறை வலம் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் வலம் வாங்க. பெருமாள் கிட்ட மனதார வேண்டிக்கோங்க, எங்களுடைய வறுமைகளும் கஷ்டங்களும் நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க. அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு பாக்கெட் கல்லுப்பு, ஒரு மஞ்சள், அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சள் தூளாக இருக்கலாம், கிழங்கு மஞ்சளாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அந்த 2 பொருளையும் வாங்கிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதிலேயும் நம்மளுக்கு மாதத்தின் முதல் நாள் நம்ம கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கினோம்னா வீட்டில் செல்வச் செழிப்போடு சேர்த்து
நம்மளுக்கு தங்கம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறதும் ஏற்படும். அதனால் கட்டாயம் இந்த 2 பொருளையும் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் நீங்கள் எடுத்து அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் நம்ம பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 27 முறை வலம் வந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் பெருமாள் நீக்கி விடுவார் அப்படிங்கிறது ஐதீகம். மற்ற நாட்களை விட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதியில் நம்ம தலையெழுத்தில் நீ இப்படி தான் கஷ்டப்படணும், இப்படி நீ வறுமையில் வந்து வாடணும், ஒருவேளை சோற்றுக்கு தெரு தெருவாக அலைய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டு நீ வாழ்வாய் அப்படின்னு நம்ம விதியே இருந்தாலும் அந்த விதியை மாற்றக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால தான் உங்கள் விதியில் நீங்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து வறுமையை அனுபவித்து சாகணும்னு எழுதியிருந்தா கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடியது அந்த விதியை மாற்றக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம். இந்த நேரத்தை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. அதிகாலை 4 மணியில் இருந்து உங்களுக்கு 10:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று செஞ்சு பாருங்கள். வருடத்தில் 4 முறை நம்மளுக்கு வரும். ஒவ்வொரு முறையும் நான் அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு பதிவு போட்டுடுறேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையில் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம், ஏதாவது ஒரு வழியில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு நம்மளும் பார்த்திங்கன்னா பல வழியிலையும் முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்மளால் இன்னமும் ஒரு படி கூட ஏற முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, இது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே நாம் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா எதற்காக வழிபாடு செய்வோம்? பொன்னும் பொருளும் சேரணும், செல்வ செழிப்பு சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம். அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுக்கே உரிய ஒரு கால நேரம். இந்த நேரத்தில் நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. அதே மாதிரி கற்கண்டு, அந்த குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு இருக்கும். ஒரு 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் அந்த ஒரு பாக்கெட்டே இருக்கும். அதில் ஒரு 4-5 பாக்கெட்டு வாங்கிட்டு போய் நீங்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. அந்த அந்த டைமண்ட் கற்கண்டு ஒரு 2 பாக்கெட்டை நீங்கள் அம்பாளுக்கு கொடுத்துருங்க. கோவிலில் குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. மீதி இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த கற்கண்டை கொடுக்கும் பொழுது அந்த கற்கண்டு எவ்வளவு இனிப்பாக தித்திப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப அழகாக தித்திப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் தான். வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். மகாலட்சுமிக்கு பிடித்தது இந்த கற்கண்டு. வீட்டில் செல்வ செழிப்பையும் நம்மளுக்கு ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் தரித்திர நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் நொடி பொழுதிலே தீர்க்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கை மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.